ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜிற்கு ஏற்கனவே ஸ்ருதி என்ற பெண்ணுடன் திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் ஒரு திருமணம் நடைபெற்றுள்ளது. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் பிரபலமான மாதம்பட்டி ரங்கராஜன் 2வது திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் பிரபல ஆடை வடிவமைப்பு நிபுணரான ஜாய் கிறிசில்டாவை திருமணம் செய்திருக்கிறார். இது தொடர்பாக ஜாய் கிறிசில்டா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவை போட்டிருக்கிறார். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசில்டா இடையே பிரச்சனை இருப்பதாகவும் இதனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்போது பகிர்ந்துள்ளதாகவும் கூறுகின்றனர். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அவரது முதல் மனைவியும் வழக்கறிஞருமான ஸ்ருதி வழக்கு தொடர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவை அருகே மாதம்பட்டியை சேர்ந்தவர் ரங்கராஜ். இதே ஊரை சேர்ந்தவர்தான் நடிகர் சத்யராஜ். சத்யராஜின் உண்மையான பெயரும் ரங்கராஜ் தான். அந்த வகையில் மாதம்பட்டியிலிருந்து சினிமா துறையில் 2வதாக நுழைந்தவர் ரங்கராஜ். மெகந்தி சர்க்கஸ், பெங்குயின் ஆகிய படங்களில் நடித்து கவனம் பெற்றவர். சினிமாவில் நுழைந்தாலும் தனது அடையாளமாக சமையல் கலையை எப்போதும் செய்து கொண்டிருப்பவர். அரசியல், திரை பிரபலங்கள் என அனைவரின் இல்ல விசேஷ நிகழ்ச்சிகளிலும் மாதம்பட்டி ரங்கராஜின் சமையல்தான் அதிகமாக இருக்கும். சென்னை தொடங்கி வெளிநாடுகள் வரை பல பிரபலங்களின் வீட்டு விசேஷங்களையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். சமூக வலைதளங்கள் மூலம் இவர் பிரபலமானாலும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி அவருக்கு மிகப்பெரிய கவனத்தை பெற்று தந்தது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான 2 குக் வித் கோமாளி சீசன்களிலும் நடுவராக பங்கேற்றார். ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதி என்ற மனைவி இருக்கிறார். அவர்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். மனைவி ஸ்ருதி வழக்கறிஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில மாதங்களாகவே இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டாவுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் காதலில் இருப்பதாக தகவல் வெளியானது. இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி நான் தான் என இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார் ஸ்ருதி. இதற்கிடையே திடீரென தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணம் நடைபெற்றிருப்பதாகவும் 6 மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் புகைப்படத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஜாய் கிறிசில்டா. முதல் மனைவி இருக்கும்போதே மாதம்பட்டி ரங்கராஜ் 2வது திருமணம் செய்தது எப்படி என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. ஜாய் கிறிசில்டாவுக்கு இது 2வது திருமணம். 2018ஆம் ஆண்டில் ஜோதிகா நடிப்பில் வெளியான பொன்மகள் வந்தால் படத்தை இயக்கிய ஜே பேட்ரிக் தான் அவருடைய முதல் கணவர். இருவருக்கும் இடையே விவாகரத்து நடைபெற்ற நிலையில் தற்போது 2வதாக மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். முதல் மனைவியான ஸ்ருதியுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் விவாகரத்து பெறாத நிலையில் எவ்வாறு 2வது திருமணம் செய்து கொள்ள முடியும் என கேள்வி எழுந்தது. அது மட்டுமில்லாமல் வழக்கறிஞரான ஸ்ருதி மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளிக்க இருப்பதாகவும் முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போதே 2வது திருமணம் செய்த மாதம்பட்டி ரங்கராஜ் சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசில்டாவுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்ட நிலையில்தான் பழைய புகைப்படங்களை ஜாய் கிறிசில்டா வெளியிட்டு வருகிறார் என்ற ஒரு தகவலும் பரவி வருகிறது. கடந்த சில தினங்களாகவே அவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகி உள்ளது. இது தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜோ அவரது முதல் மனைவியோ யாரும் எதையும் அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. ஆனால் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டா மட்டும் தனது தரப்பிலிருந்து புகைப்படங்களையும் மெசேஜ்களையும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வருகிறார். அவர் திருமண கோலத்தில் கோவிலில் இருக்கும் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து பேபி லோடிங் 2025 கர்ப்பமாக இருக்கிறேன், 6 மாதம் கர்ப்பம் என பதிவிட்டிருக்கிறார். ஆக இதன் மூலம் மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து வெளியான செய்திகள் உறுதியாகி இருக்கிறது. திருமணத்துக்கு முன்பே ஜாய் கிறிசில்டா கர்ப்பமானதாகவும் அதன் காரணமாகவே இந்த திருமணம் அவசரமாக மிக எளிமையாக நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. Subscribe to One India and never miss an update. ஆடி சேல் வந்தாச்சுங்க. ஆடி சேல் தள்ளுபடி. ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேல் தள்ளுபடி. ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.